ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும்தான் கேட்குறேனுங்களே. நம்மளுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெயிலில் நம்மளால் வெளியே போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி நடுவு நட்டுன்னு இருக்கிறாங்க. ரொம்ப வெயில் அதிகங்களே. அதனால் இந்த முறை நாங்கள் அப்போவே ஃபஸ்ட்லேயே சொன்னாங்க எங்கள் பையன் மிஷின் நடுவு நட்டுடலாம்பான்னு சொல்லிட்டு. இல்லை, கை நடுவு தான் நடணும்னு சொல்லிவிட்டு அவர் விதை விட்டுட்டார். விதை விட்டு 40 நாள் ஆயிடுச்சு, ஆளே வரல. ஆள் வராமல் எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாற்று எடுக்கிறதுக்கு ஆள் வரல, நடுவுக்கு ஆள் வரல. சரி விடு, நான் மாட்டை விட்டு மேய்ச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் திருப்பி ஊதுட்டு நம்ம விறகாலே வச்சிடலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்களே. பார்த்தா திடீர்னு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடுன்னு சொன்னாங்க. காலையில் பொங்கல் செய்கிறனுங்களே. நான் 20 பேருக்கு தான் நான் செஞ்சேனுங்களே. அங்கே போயிட்டு பார்த்தா 30 பேருக்கு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எனக்கு தெரியாதுங்களே. நான் 20 பேருன்னு சொன்னதுனால தானே 20 பேருக்கு தானே நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க இருந்துன்னு, இல்லைம்மா இதுவே 50 பேருக்கு சாப்பிடலாம், என்னம்மா நீ இப்படி சொல்கிற, 20 பேர் தான் சாப்பிடுவாங்கன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துன்னு வந்தது பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் சாப்பாட்டுக்கு வேறு காசு. 50 பேர் 30 பேர் வந்திருக்கிறாங்க, 50 பேர் சாப்பாட்டு கூலி வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூஸு 50 பேருக்கு உண்டான ஜூஸு வாங்கி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டீ. சரி விடுங்க, வெயிலில் வேலை செய்கிறாங்க. அதுக்காக நான் சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் கஷ்டப்படவே இல்லைங்களே. திடீர்னு இந்த மாதிரி சொல்லவே தான் எனக்கு கஷ்டமாயிடுச்சுங்களே. அதுதான் யோசிச்சுருந்துங்களே. எனக்கு 50 பேர்னால் 50 பேர் சொல்லணும், 30 பேர்னால் 30 பேர் சொல்லணும், 20 பேர்னால் 20 பேர் சொல்லணும் இல்லைங்களா. நீங்கள் இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் செஞ்சுட்டு சாம்பார் வச்சுட்டேனுங்களே. காலையில் வச்சு எடுத்துன்னு கழனிக்கு போயிட்டு இதாக சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் அங்கே இல்லைங்களே உடனே வந்துட்டேனுங்களே. மத்தியானத்துக்கு தேவைக்கு சாப்பாடு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் கஞ்சினா காய்ச்சி கொடுமான்றாங்க. ஒரு சிலர் இல்லை ஒன்றா ஊற்றி பொங்கி எடுத்துன்னு வந்துரு அப்படின்னாங்க. சரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அரிசி ஊற வச்சுட்டு காய் கட் பண்ணணுங்களே. காய் கட் பண்ணி வச்சுட்டு டீ போட்டு எடுத்துக்கின்னு அதுக்குள்ளே அடுப்பும் பற்ற வச்சு தண்ணி வச்சுட்டேன். தண்ணி கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சட்டுன்னு ஆகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் டீயும் போட்டு வச்சுட்டு வந்தேனுங்களே. தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்துச்சு. எடுத்து ஊற்றிக்கின்னு தாளிக்கிறதுக்கு தேவையானதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு கடலப்பருப்பு போட்டு காயெல்லாம் இருந்தது. கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய், இருக்கிற உருளைக்கிழங்கு, வீட்டில் இருந்த காய் எல்லாத்தையும் தேவைக்கு போட்டு சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. 50 பேர் சாப்பிட்ற அளவே இருந்ததுங்களே. அவங்க 30 பேர் தான் சாப்பிட்டாங்க. இன்னும் இங்கே பக்கத்தில் வேலை செய்கிறாங்க, அங்கே வேலை செய்கிறாங்க. என் பிள்ளை இங்கே இருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கின்னு அவங்க அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனாங்க. சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் மனம் திருப்தியாக இருந்ததுங்களே. சாப்பாடு கொடுத்துட்டு இதெல்லாம் நான் செய்கிறதுக்குள்ளே எப்படா நடு போடுறதுக்குள்ளவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்களே. இந்த முறை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, 2ஆம் கட்டனா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுனுங்களே. எங்களது மட்டும்தான் இது போலன்னு இல்லைங்க,
எங்கள் ஊரில் நிறைய பேருக்கும் இது போல் தான் ஆயிடுச்சுங்களே. நாற்றெல்லாம் எடுத்துட்டாங்க, நாற்றெல்லாம் வளவியாச்சு, கழனியில் ஆளே வரல. அப்படியே நாற்றெல்லாம் பழுத்து போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு திருப்பி வளவின நாற்று எல்லாத்தையும் எடுத்து விறப்பில் போட்டுட்டு திரும்பவும் எல்லாத்தையும் சேடை ஓட்டி எல்லாம் புதுசாக விற வாங்கின்னு வந்து விதைச்சாங்களே. அவங்க ரொம்ப கதற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்ற மாதிரி. சரி என்ன அதே நிலமை தான் நம்மளுக்கும். இந்த முறை நம்ம வந்து பயிர் வைக்கிற ஐடியாவே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதோட சரி பார்த்துக்கலாம். இன்றைக்கி 2 நாள் டைம் கொடுத்தோம். நிறைய ஊரில் சொல்லி வச்சுங்க, எங்கள் ஊரால் மட்டுமே இல்லைங்களே, வெளி ஊர்லலாம் கூட சொல்லி வச்சுங்களே. அவங்களும் வந்து அதான் சொல்கிறாங்க, நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரேன், அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வந்த படம் இல்லை யாருமே. சும்மா கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பாடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்களும் அங்கேயே போயிட்டு தான் கழனிலேயே சாப்பிட்டானுங்களே. லாஸ்ட்டாக கொஞ்சம் மீந்துடுச்சு. நான் அதை மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது என்னால். ஃபஸ்ட்டில் பதட்டம், டைம் ஆகிடுது, 12 ஆகிடுச்சு. நான் அங்கேருந்து வந்து செஞ்சு எடுத்துன்னு கிளம்புறதுக்குள்ள, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இது தான் லாஸ்ட்டாக இது பண்ணிவிட்டு அதோட போட்டு எடுத்துன்னு போனேன். இந்த அண்டாவில் தான் போட்டு எடுத்துன்னு போனானுங்களே. அது லாஸ்ட்டாக காலி ஆனதுக்கு அப்புறம் இருந்தது இவ்வளோ தான். அது மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சதுங்களே. எடுத்துன்னு வந்துட்டு என்ன எப்போ சொல்லிட்டு, பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியாக எம்மா போதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் திருப்தியாக கிளம்புனாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.